வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான பிசினஸ், நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் இதை பற்றி நீங்கள் நிறைய இந்த மாதிரி கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ போய் இந்த பிஸ்னஸ் போடுறாங்களே நீங்கள் நினைக்கலாம், இதில் இருக்கக்கூடிய என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இதில் வந்து சம்பாதிக்கலாம், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், அப்புறம் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம், அந்த பொருள் என்ன செய்யும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வீணாக போயிடும், அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பொருள் வாங்கக்கூடிய பொருள் வந்து உங்களுக்கு ஒரு கெட்டு போயிடும், ரொம்ப நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்ப இல்லை. அதனால இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நாள் பட கூட நம்ம சேல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஒரு பாலோ இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ நீங்கள் எடுக்கும்போது அது குறிப்பிட்ட நாள் இருக்கும் எக்ஸ்பைரிக்கு. அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் டேர்மில் நீங்கள் விற்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்படி விற்க வேண்டியதில்லை. அதனால இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாதாரணமாக பிராண்டு ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஒரு 2 வீலருக்கா 4 வீலருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டும் சேர்த்து செய்கிறது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறதும் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால 2 வீலருக்கா 4 வீலருக்கா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய கம்பெனிக்குரிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி வைக்கிறது வந்து பிராண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இருக்கலாம். அதே மாதிரி நான் பிராண்ட் ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது சாதாரணமாக வர்றவங்களுக்கும் கொடுக்க முடியும், பிராண்டடை தேடி வர்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைக்க வேண்டியிருக்கும், போல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் வாங்க வேண்டியிருக்கும், இன்ஜின் ஆயில், இந்த மாதிரி ஆயில் சம்மந்தமான விஷயங்கள் வாங்கி வைக்கணும். அப்புறம் ஃபிட்டிங் அக்சசரிஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன பொருள் ஒரு ஆட்டோஸ் மொபைல்ஸுக்கு தேவையோ எல்லா பொருளும் நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்கும். எல்லா பொருளையும் நம்ம தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதுனால மெயினான ஒரு சில பார்ட்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஷாப் வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ரீட்டைல் ஸ்டோராக வைக்கலாம். ரீட்டைல் ஷாப்பாக நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீட்டைலாக நீங்கள் சேல் பண்ணுறது மட்டும்தான் இதில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரீட்டைல் ஸ்டோர் வந்து மெக்கானிக் ஷாப்போடு சேர்த்து வைக்கலாம். இது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு ரிப்பேருக்காக வர்றவங்க ஸ்பேர் பார்ட்ஸை நம்மக்கிட்டே வாங்குவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு டபுள் இன்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், சேல் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயும் வந்து ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட்டே நிற்கும். அதாவது ரீட்டைல் ஸ்டோரும் வைக்கலாம், ஹோல்சேலாகவும் நீங்கள் சேல் பண்ணலாம், மெக்கானிக் ஷாப்போடையும் நீங்கள் ரீட்டைல் ஸ்டோர் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4-5 விதமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும், இதை பற்றிய பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரியல அப்படின்னா இதில் வந்து நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. பேசிக் ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேசிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக நம்ம அதை வந்து கெயின் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு இடத்துல வேலை பார்த்து அங்கே நம்ம கொஞ்ச நாள் இருந்து என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்குறாங்க, எது வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வர்றது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் மூலமாக நம்ம அந்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இந்த ட்ரைனிங் வந்து எங்கே கொடுக்குறாங்க என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ட்ரைனிங் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு முக்கியமாக என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், இப்போ எது மூவபிளாக இருக்குது அது நமக்கு தெரியணும். எந்த ஸ்பேர் பார்ட்ஸு நல்ல மூவபிளாக இருக்குது அதை நம்ம வாங்கி வச்சாதான் சேல் ஆகும். ரொம்ப பழசாக இருக்கிறது, இதுக்கு முன்னாடி சேல் ஆகிட்டு இருந்தது, மாடல் மாறினது, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வச்சோம்னா சேல் இருக்காது. அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன மார்ஜின் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும், அப்புறம் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் லெவலில் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் தராங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 months 1 year இந்த மாதிரி கோர்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஓரளவுக்கு மெக்கானிக் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது என்னென்ன ஸ்பேர்ஸ் வாங்கலாம், இந்த ஷாப்பை வந்து எப்படி ரன் பண்ணலாம், அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் வைக்கும்போது நம்ம எந்த விதமான நமக்கு லாபம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து தெரிஞ்சிடும். என்ன மாடல் வைக்கணும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்ய முடியும், வர முடியும். இதுலேயே நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கான ஸ்கீம் பற்றியும் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லா விதமான A to Z டீட்டெயில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் என்ன செய்யும், நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதில் நிறைய லாபம் பார்க்க முடியும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட சொந்த கடையாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆனால் வெளியில் நீங்கள் கடை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன தேவை, ஒரு அட்வான்ஸ் வைக்கிற அட்வான்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸை நான் இதில் வந்து உங்களுக்கு நோட் அவுட் பண்ணலை. ஏன்னா நீங்கள் வைக்கிற இடத்த பொறுத்து, வைக்கிற ஊரை பொறுத்து அது மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பிளைவுட் ஒர்க்ஸ் பண்ணணும். உள்ள ஷெல்ஃப் மாதிரி அடிக்கிறது, ரேக்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் டேபிள் சேருக்கானது இருக்குது, நேம் போர்டு இருக்குது, அப்புறம் லைட்டிங் ஒர்க்ஸ் உள்ள பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் இன்வெர்டர் தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது வந்து ஸ்டார்ட் அப் கேபிட்டல்னே சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்டார்ட் அப் கேபிட்டலாக இப்போ 3 lakhs அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா நம்ம திங்ஸ் வாங்கணும் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த பர்ச்சேசிங் கேபிட்டல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் 50 lakhs வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் 10 lakhs ஆவது இருக்கணும். இருந்தால் தான் இதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியும். எல்லா ஸ்பேர்ஸும் நீங்கள் வச்சுருக்க முடியும். எல்லா ஸ்பேர்ஸும் இருந்தால் தான் உங்ககிட்ட எல்லாருமே வாங்க வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருது, ஒரு 13 lakhs வந்து உங்களுக்கு மினிமமாக நீங்கள் வைக்கிறதுக்கு. இது வந்து மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் தான். இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதில் ப்ராஃபிட் எடுக்கிறது, எல்லா ஸ்பேர்ஸும் வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பொருளுக்கு எவ்வளோ கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளாக சொல்லி அதில் மார்ஜின் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பிட்ட ஒரு சில பொருளை மட்டும் சொல்லி மார்ஜின் சொல்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுக்கு ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய லாபம் இருக்காது. நிறைய பேர் ஆயிலை வந்து அடக்க விலைக்கு கீழேயே கூட கொடுத்துட்றாங்க. ஏன்னாக்கா ஆயில் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னா ஆயில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அப்போ இந்த கடையில் எல்லாமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஆயில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் நீங்கள் கொடுக்கும்போது அதில் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீட்டைல் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5%லேருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து மார்ஜின் இருக்கும். நீங்கள் வாங்குகிற விலையிலேருந்து உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். 5% அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு சில சின்ன அதான் சொல்கிறேன்னே ஆயிலில் இந்த மாதிரி போல்ட் அண்ட் ஸ்க்ரூ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். 50% அப்படிங்கிறது ஒரு சில பொருளில் இருக்கும். ஸோ ரீட்டைல் சேலில் பார்க்கும்போது 5 to 50% இருக்கும். அதே ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 20% வரைக்கும் உங்களுக்கு இதில் மார்ஜின் இருக்கும்.
நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி நம்ம மார்ஜினாக பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஒரு இதில் 5%, ஒரு இதில் 10%, ஒரு இதில் 15%. நம்ம ப்ராஃபிட்டை எப்படி அப்போ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரீட்டெயிலாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 lakh நீங்கள் வந்து ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து 25,000 உங்களுக்கு அதில் வந்து 25% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ரீட்டைல் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 25% இருக்கும். அதுவே நான் பிராண்டாக நீங்கள் வச்சிருக்கும் போது, அதாவது பிராண்டடில் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் பிராண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு மார்ஜின் வந்து நிறையா இருக்கும். அப்போ ப்ராஃபிட்டும் இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய நான் பிராண்ட் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பேர் கேட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பிராண்டட் ஐட்டம் நிறையா வச்சுக்கோங்க, நான் பிராண்ட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஹோல்சேலாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து குறையும். ஆனால் நீங்கள் வந்து திங்ஸ் நிறையா கொடுப்பீங்க, அதில் உங்களுக்கு நிறையா லாபம் வந்துடும். அப்போ ஹோல்சேல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 15% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இதில் அப்படிங்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடைக்கு வந்து ரெண்ட்டு கொடுப்போம், அது ஒரு செலவு. ஒரு இபி பில் கட்டுவோம், அது ஒரு செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து வச்சுருப்போம் இல்லையா, நம்மளே இவ்வளோ பெரிய கடையை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் நிறையா வேலைக்கு ஆட்கள் வைப்போம். அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்டோர் பாய், அதாவது எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணி வச்சு தேவைப்படும் போது இது இங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் பாய் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு. அடுத்து ஒரு டெலிவரி பாய், நம்ம வந்து ஹோல்சேலாக விற்கும்போது கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு ஒரு டெலிவரி பாய் வேணும். அதுக்கப்புறம் மெக்கானிக் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மெக்கானிக் ஷாப் சேர்த்து செய்யும்போது மெக்கானிக் இருக்கிறது நல்லது. சேர்த்து நீங்கள் வந்து ரிப்பேர் ஷாப் வைக்கலை அப்படின்னா கூட ஒரு மெக்கானிக் கைவசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா ஸ்பேஸும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது ஒரு மெக்கானிக் இருந்தாக்கா எந்த ஸ்பேஸு என்ன ரேட்டு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பாய் வேணும். நமக்கு தேவையானது ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு வரத்துக்கு, ஒரு காஃபி டீ வாங்கிட்டு வரத்துக்கு, கொஞ்சம் அங்கே கூட்டி பெருக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷியர் அப்படிங்கும்போது நீங்களே கேஷில் இருந்தீங்க அப்படின்னா கேஷியர் தேவையில்லை. ஆனால் உங்களால் ஃபுல் டைம் இருக்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு கேஷியர் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோர் பாய்க்கு ஒரு 8,000 இந்த மாதிரி சேலரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். டெலிவரி பாய்க்கு அதே மாதிரி தான் ஒரு 8,000 வரும். மெக்கானிக்கு மட்டும் கொஞ்சம் சேலரி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், கேஷியருக்கு ஒரு 6,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்ட் வந்து நீங்கள் வச்சிருக்க இடத்த பொறுத்து ரெண்டோட இது வந்து மாறும். இபி பில்லுங்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். இதுதான் உங்களுக்கு அதில் வரக்கூடிய செலவு ஐட்டம் அப்படின்னு சொன்னாக்கா இது மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வைக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது. கண்டிப்பாக ஷாப் லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ உத்யோக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் எதுவும் லோன் போடணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்க நடக்க இதில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அமௌண்ட் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட டிரான்சாக்ஷனை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு லோன் தருவாங்க. அப்போ இந்த கடைக்கு எவ்வளோ முதலீடு போட்டாலும் இழுத்துக்கிட்டே போகும். அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது எவ்வளோ வளர்ச்சின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.